புளிச்சிக்கிற கடையில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து லிமிட்டடாக போடலாம். பிகாஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியெல்லாம் வந்து இழுத்துடுவோம். நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துடுது. பச்சை மிளகாலாம் உள்ளே போடுறேன். ஸோ தட் அது சீக்கிரமாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பிளேட் போட்டு மூடிடுவேன். கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பொங்கட்டும். ஸோ அப்படி வந்து கேஸ் கம்மி வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக வந்து வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்து வெந்துன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா போடுறப்போ நிறைய கீரை மாதிரி தான் இருக்கும். நான் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் ஆகும். நம்ம கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ஸோ தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சிருக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்சி மிளகா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து இது கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா காரக்குழம்பு நல்லா வந்து இது வதக்கிக்கணும். நல்லா வந்து இது வதக்கிக்கணும். அவ்வளோதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக டேஸ்டான புளிச்சக்கீரைக்கு எப்பயும் வெங்காயம் வந்து அதிகமாக பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட் இனிமையாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நைஸாக கூட அரைச்சிக்கிட்டு வாங்க. இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து தாளிக்கிறது.